பார்க்குறீங்களே, இவர் வேறு யாரும் இல்லைங்க, இவர் தான் ஜெலிஸ்டனு. என்ன நிற்கிற ஸ்டைலை பார்த்து சினிமா ஸ்டார்னு நினச்சிருக்கீங்களா? சினிமா ஸ்டார் கிடையாதுங்க, சாதாரண ரேடியோ செட்டுக்காரு. இவர் சண்டே ஃபுல்லாக சர்ச்சில் பார்க்கலாம், மற்ற எல்லா நாள்லையும் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். பார்க்கத்தான் சைலண்டுங்க, ஆனால் ஃபுல்லாக வைலண்டு. என்ன பார்க்குறீங்களே, இவர் தான் தம்பி ஆகஸ்டின்னு. பார்க்க டெரராக இருக்கிறார்ல, பார்க்கத்தான் டெரரு, உள்ள ஃபுல்லாக எரரு. இவர் எதையும் செஞ்சு முடிச்சா அப்படி தான் யோசிப்பார். இப்போ கூட பார்த்தீங்களா, தள்ளி விடுறதுக்கு முன்னமே யோசிக்காமல் தள்ளி விட்ட பின்பு ஐயோ விழுந்துட்டானேன்னு யோசிக்கிறாரு. இவரையும் சண்டே ஃபுல்லாக சர்ச்சில் பார்க்கலாங்க. தள்ளி விட்ட. டேய் என்னடா எப்போ பார்த்தாலும் சும்மா சும்மா கனவு கண்டுகிட்டே இருக்கா? கனவுலாம் காணலடா, ஏதோ வாட்ஸ்அப்பில் ஏதோ வைரலாக பரவிட்டு இருக்காங்களா, ஏஞ்சல் இருக்கிறாங்க சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உண்மையாடா? ஆமாடா, ஏஞ்சல் இருக்குது, உண்மைதான்டா. வேணா நீ நாளைக்கு சர்ச்சுக்கு வா, நான் உனக்கு காமிக்கிறேன். சர்ச்சுக்கெலாம் வர முடியாது, இன்றைக்கி என்ன டேட்? சனிக்கிழமை. நான் ஒன்லி ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவேன், மற்ற நாளில் வர மாட்டேன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு என்ன, உனக்கு இதை பார்த்துக்கோப்பா. ஓடா, நான் பார்த்துக்கிறேன்டா. வந்துட்டாங்க சும்மா சும்மா என்ன தேவை சொல்லிக்கிட்டு நம்மளை. சார் ஃபோன் வருது திடீர்னு, பெரிய பாஸ்ட் அடிக்காரு. ஹலோ பாஸ்டர் சொல்லுங்கள். பிரைஸ் லார்ட் ஜெலிஸ்டன் பிரதர், எங்கே இருக்கிறீங்க? வீட்டில் இருக்கேன் பாஸ்டர். இன்னைக்கு ஒரு வீடு விசிட்டிங் போகணும், போகலாமா? போகும் பாஸ்டர், போகும் பாஸ்டர். ஓகே, வந்துடுங்க. வரேன் பாஸ்டர், வரேன் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் ஜெலிஸ்டன் பிரதர், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் பாஸ்டர். போகலாமா? போகலாம் பாஸ்டர். ஓகே வாங்க. போகும் பாஸ்டர். ஹலோ ஜெலிஸ்டன் பிரதர். பாஸ் எங்கே போகிறீங்க? வீடு பாஸ்டர், வீடு. வீடு இங்கே இருக்கு. போகும் பாஸ்டர். ஓகே. ஹலோ. 5 நிமிடத்திற்கு முன் இந்த வீட்டிற்குள் நடந்தது என்ன? குற்றமும் பின்னணியும். இந்த சேரில் உட்காந்துருக்காரு பாருங்க, ஸ்டெயிலாக சேரில் உட்காந்துருக்காருல, இவர் பேர் தான் ஜானுங்க. இவர் தான் பெரிய ஃப்ளூட்டிஸ்ட், சர்ச்சில் பெரிய புல்லாங்குழல் வாசிக்கிறாங்க. பார்த்தாலே தெரியுதுல எப்படி ட்ரைனிங் எடுக்கிறாருன்னு. அடுத்து பார்க்குறீங்களா, ஒருத்தன் தலையை கொட்டி கொட்டி படிச்சுக்கிட்டே இருக்கார்ல, யோசிச்சுக்கிட்டே இருக்கார்ல, அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஜாஷுவா தான். என்ன பார்த்தா படிப்பாளி மாதிரி தெரியுதா? 18 அரியர் இருக்கு. பாருங்க, இப்போ கூட புக்கை தலைகீழாக வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னங்க, அடுத்த ஒரு ஆளை பார்த்து பைத்தியம் மாதிரி லூஸ்கர் மாதிரி தெரியுதா? நீங்கள் அவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டாம். அவர் தாங்க நம்ம காட்பீனு, பேர் தான் காடு பேர், செய்கிறதெல்லாம் வெரி பேடு, சொல்லப்போனால் அவர் ஒரு ஃப்ராடு. என்னங்க, இவர் பாட்டை கேட்குற ஸ்டைலும் இவர் ஆடுற ஸ்டைலை பார்த்தா இவர் பெரிய ட்ரம்மர் மாதிரி தர்றாருல. அவர் ஒரு பெரிய ட்ரம்மர் இல்லைங்க, ஒரு பெரிய ட்ரங்கரு. அடுத்து ஒரு ஆள் டெட் பாடி மாதிரி படுத்து கிடக்கார்ல, அவர் தான் நம்ம ஜெப வீரர் ரஞ்சித். என்னங்க, அவர் நீங்கள் பார்த்தாலே ஏதோ 3ஆம் வானம் வரைக்கும் போய் ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கிற மாதிரி தெரியும். நம்பிடாதீங்க நம்பிடாதீங்க நம்பிடாதீங்க, 3ஆம் வானம் வரைக்கும் போல தூங்கி 3 மணி நேரம் ஆச்சு, இன்னும் எந்திக்கவே இல்லை. டேய் யோசுவா, என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் பார்த்தா தெரியலடா, நானே 18 அரியர் வச்சிருக்கேன். நான் பாஸ் ஆனேன். டேய் நான் உன்கிட்ட என்னடா சொல்லிட்டு இருக்கேன்? 2 நாளா தலைவர் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, ஃப்ளெக்ஸ் அடிக்கணும்னு சொன்னேன். ஆமா, அதுக்கு இப்ப காசு எல்லாம் ரெடி பண்ண சொன்னேன். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் காசு நான் கொடுத்துட்டேன்டா. வேற யாரா கொடுக்கல? நான் இவன் கொடுத்துட்டேன். அந்த தங்க நாளைக்கு காலையில படம் ரிலீஸ் ஆகுது, ஃப்ளெக்ஸ் இன்னைக்கு நைட் பண்றதுக்கு தான் டைம் இருக்கு. என்ன பண்ண? இந்த நான் இவன் கையில இந்த தங்குதுங்க ஆயிட்டு கண்ணல. இவனுக்கு கூப்பிடுறா, போய் கூப்பிட்டு வாடா, போடா. டேய் அமைதியாடா, ஆடிட்டு இருக்க. என்னடா ஆச்சு? என்ன காசு கொடுத்தியா? காசாடா? என்ன எதுக்குடா? டேய் எவ்வளவு நாள்டா கேக்குறது? ஒரு 100 ரூபாய்க்கு இப்படி அலைய ஒருடா. 100 ரூபா ஃப்ளெக்ஸ் கடா. சரி கொடுத்துறேன். சரிடா கொடுத்துறேன்டா. காலையில ஏத்தோம்டா கட் அவுட். அப்படியாடா? சரிடா ஏத்திடுவேன்டா. சரி பிளான் பண்ணுவோம், எப்படி அடி பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணுவோம். இங்க ஒரு தலைவர் படம் இந்த கார்னர்ல பெருசா ஃபுல்லா நின்ன மணிக்கு. ஓகே. நம்ம படம் அப்படியே கீழே போட்டு அண்ணனின் விழுதுகள் அப்படியே கீழே வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம். ஓகே சூப்பர். நம்ம டைமே கிடையாது, இப்ப நைட் ரெடி பண்ணி காலையில ஏத்தணும். சரி ஆமா இப்பவே ரெடி பண்ணாதான். ஓகே என்ன சொல்லி போறோம், ஃப்ளெக்ஸ் அடிக்கிறோம், சரக்கு அடிக்கிறோம். சரியா? டீல போ, நம்ம ரெடி பண்ணுவோம். வா என்ன பண்ணுவோம்? டீல போ. ஏய் ஒரு கை குறையறாப்ப தெரியுதா? ஆமா, ஒரு கை எங்க? நம்ம கையை வைப்போம் சேர்த்து. டேய் இவன நல்லா தூங்கிட்டு இருக்கான் பாரு.
இருக்கான்டா. தூக்கு மூஞ்சா இருப்போம் போல. கையை வைடா நீ. கையெடுத்துடு. சக்சஸ். ஓகே. ஹலோ, வீட்டில் யார் இருக்கா? ஐயோ யாரோ கதவு தொடுறாங்க. நான் போய் யாரும் பார்த்து வரேன். போப்போண்டா. ஐயோ பாஸ்ட் வந்துட்டாரா, பாஸ்ட் வந்துட்டாரா. என்னடா சொல்ற? பாஸ்டா அந்த சீரியட்லாம் எடுத்து விடா. பாஸ்ட் வந்துட்டாரா. அப்பா ஆடா இங்க வச்சுடா. ஐயோ இன்னும் நீ பைக் எடுங்கடா, பைக் எடுங்கடா. இங்க வர்றா டேய் காடினு. ஆதியிலே இலை. ஏய் எந்திரா லே லே. எந்திரா எந்திரா டேய். டேய் எந்திரா. நான் போய் பாஸ்ட் விட்டுறேன். வாடா வாடா. ஆதியிலே பிரைஸ்லா பாஸ்ட். காடியன். ஆதியிலே தேவன் வானத்தையும். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் பிரைஸ் லார்ட். என்னாச்சு அவருக்கு? ஏதோ தூக்கத்தில் வியாதி, தூக்க வியாதி அவருக்கு. அவன் போவோம் பாஸ். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். என்னது என்ன சிருஷ்டித்தா? வானத்தையும் பூமியும் ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார். அப்படியா? பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ். பிரைஸ்லா பாஸ்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ்லா நல்லா பாஸ்ட். இருக்கீங்களா? நல்லா இருக்கும் மாஸ்டர், நல்லா இருக்கும் மாஸ்டர். பாஸ்டர். உட்காந்து நான் பைபிள் படிக்கிறேன் பாஸ்ட். பைபிள் படிக்கிறேன். உட்காந்து சொல்றோம். என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? பாஸ்டர் பைபிள் படிச்சிட்டு இருக்கேன் பாஸ்டர். பைபிள்ல என்ன படிச்சீங்க? பாஸ்டர் பைபிள் வந்து சங்கீதா படிச்சேன் பாஸ்டர். சங்கீதம் இல்லடா. ஐயோ சங்கீதம். பாஸ்டர் சங்கீதம் தான் படிச்சேன். சங்கீதம் படிச்சுட்டு இருந்தீங்களா? சரி சரி சரி. உங்க கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பார்ல, அவருக்கு என்ன ஆச்சு? அவர் தூக்கத்துல நடக்கிற வியாதி. பாஸ்டர், நான் போய் அவரை கூட்டு வரேன். பார்த்து சீக்கிரம் கூட்டு வாங்க. முட்டிக்கிட்டி உடஞ்சிட்டு ஏய். ஸ்பீக்கர் உடஞ்சிடாம. ஏய் 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 உள்ளடா, உள்ள ஏய் உள்ள. எப்பயுமே போராட்டம் தான்டா. ஆமாண்டா. தூக்கு மூஞ்சா இருப்போம். டேய் உள்ளடா. டேய் சரக்குடா. உள்ளடா. ஊருக்குடா சரக்குடா. ஏலே. ஐயோ உளறிட்டடா. ஐயோ இங்க டேய் அறிவு இல்லடா. சரக்கு இல்ல உட்கார்ந்து வெளிய வந்து அடிச்சிட்டு இருக்கா. தலைவருக்கு ஃப்ளெக்ஸ் வைக்கணும், சரக்கு வைக்கணும். என்னடா நீங்க? போச்சு, நீ வந்து போச்சு. அடிக்கணும் வந்து என்னன்னு கேளுங்கடா. என்னடா யாரா நீ வேற தலைவங்களுக்கு கடப்புல. பாஸ்டடா டேய். ஐயோ First is praise the Lord, is praise the Lord, is praise the Lord positive. ஏன்டா சொதப்பிட்ட? சாமர்க நாங்க என்ன சொல்றோம்லடா. முதல்லயே சொல்ல வேண்டியதுலடா. கேட்டிலடா. பிரதர்ஸ், நம்ம ஜெபம் பண்ணலாமா? சொல்லலாம். நல்ல பிதாவே, இந்த மாலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, இந்த வாலிபர்கள் நம்முடைய கருத்திலே கொடுக்குறோம்ப்பா. இந்த வாலிப வயதில் உம்மை விட்டு இவர்கள் பின்வாங்கி இருந்தால் சங்கீதக்காரன் சொல்வது போல வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து சரியான வழியில் நடத்துவீராக. மீட்பு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சரிங்க பிரதர், ஈவினிங் சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ப்ரோக்ராமுக்கு வந்துடுங்க. பாஸ்டர், பாஸ்டர் என்ன பாஸ்டர், நாங்கள் இவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக வந்துட்டீங்களே பாஸ்டர். பிரதர், இன்னைக்கு ஏன் தெரியுமா இந்த வீட்டை நான் தெரிந்து கொண்டேன்? ஏன் பாஸ்டர்? நீங்கள் பின்மாற்ற நிலைமையில் இருக்கீங்கன்னு தெரியும். ஆமாம் பாஸ்டர். ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதனால தான் ஆண்டவர் பின்மாற்ற நிலைமையில் இருக்கிற உங்களை தேடி என்ன அனுப்புனார். இந்த கடைசி வாய்ப்பு எப்போதுமே கிடைக்காது. இது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இது உங்களுடைய கடமை. எப்போதும் ஆண்டவரோடு கூட உறவாடி, ஆண்டவரோடு கூட பேசி, அவரோடு கூட அந்த வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே போகணும். இந்த வாய்ப்பு எப்போதுமே கிடைக்காதுப்பா. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? சொல்லுங்க பாஸ்டர். சாட்சியான வாழ்க்கை. சாட்சியான வாழ்க்கையா? உண்மையான வாழ்க்கை. உண்மையான வாழ்க்கையா? பரிசுத்தமான வாழ்க்கை. பரிசுத்தமான வாழ்க்கையா? ஓ, நம்ம இத்தனை நாள் பின்மாற்றத்தில் இருந்தோமோ, நம்மளும் அந்த பாஸ் சொன்ன மாதிரி சாட்சியான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நாமளும் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருக்கலாம்ல. சரி பாஸ்டர். பாஸ்டர், பாஸ்டருங்க, பாஸ்டர்,
எங்க போனாரு பாஸ்டர்? இது பாஸ்டர்! கடைசி காலம். மனந்திருங்கள். அப்ப வந்தது பரலோக ராஜ்யம். ஓ அவன் சொன்னானே வந்தது அந்த தேவதூதன் தானா? இருக்கிறது. இது கடைசி காலம். கடைசி காலம். நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருமுகள். உண்மையான பிள்ளையா நானும் வாழ போறேன். என் பின்மாற்ற நிலையெல்லாம் விட்டுட்டு நான் உண்மையான ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் வாழ போறேன். கூட வருவார். பாஸ்டர்! பிரைஸ் லார்ட் ஜெலிஸ்டன் பிரதர், நல்லா இருக்கீங்களா? பாஸ்டர் அப்ப வந்தது என்ன ஜெலிஸ்டன் பிரதர், பகல் கனவா? முதல் கனவா? அப்ப வந்தது யாரு பாஸ்டர்? அப்போ என்ன ஆர் யூ ஜெலிஸ்டன்? ஜெலிஸ்டன் பிரதர், என்ன நீங்க இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கிறீங்க? இல்ல பாஸ்டர், உங்க கூட ஊழியத்துக்கு வந்தேன் பாஸ்டர் நான். ஜெலிஸ்டன் பிரதர், கொஞ்சம் நல்லா கண்ணை கசக்குங்க. இல்ல பாஸ்டர், நான் வந்தேனே ஊழியத்துக்கு. உங்க பாஸ்டர் ஜாஷுவா தெரியலையா? அதான் பாஸ்டர் நம்ம ரெண்டு வண்டியில வீட்டுக்கு போனோம். இங்க பாருங்களேன், நான் இப்பதான் மதுரையில சென்னையிலேருந்து ட்ரெயின் ஏறி நம்முடைய சிவகாசி இருக்குல்ல, சிவகாசியில் இறங்கி இப்பதான் சீக்கிரம் வந்தேன். கிறிஸ்மஸ் வந்துச்சுல்ல, நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்க போனேன், அதான் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம். சரி எனக்கு ஒர்க் இருக்கு, சீக்கிரம் முடிக்கணும். சரி மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈவினிங் ப்ரோக்ராம் வந்துட்டு சொல்லுங்க. சரி பாஸ்டர், வர சொல்றேன் பாஸ்டர். சரி பாஸ்டர். ஓ அப்ப வந்தது உண்மையிலேயே தேவதூதன் தானா? அவன் சொன்னானே, நான் அதை ஏற்றுக்கிடாம விட்டேனே முதையே. சரி நாமளும் இனிமேல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்மாற்ற வாழ்க்கையை விட்டுட்டு உண்மையான ஆண்டவரை நம்ம தேடுவோம். கடைசி காலத்தில் இல்லை, கடைசி நிமிடத்தில், கடைசி தருணத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை மிகவும் துரிதமாக இருக்குது. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, சாட்சியாய் வாழுவோம், இன்பத்தோடு அவரோடு கூட மகிழுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.